நீண்ட நாட்களாக ஸ்பேஸ்ல இருந்த ஆஸ்ட்ரோனாட்ஸ் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வெற்றிகரமாக பூமிக்கு திரும்பி இருக்காங்க. கடந்த ஜூன் 2024ஆம் ஆண்டு போயிங் உடைய நியூ ஸ்பேஸ் கிராஃப்டான ஸ்டார் லைனர் டெஸ்ட் பண்றதுக்கு நாசாவுடைய சுனிதா வில்லியம்ஸும் புஷ் வில்மோரும் இந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் மூலியமாக இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போயிருந்தாங்க. சோ டோட்டலாகவே இந்த மிஷன் அவங்க 8 நாளுக்கு தான் முடிவு பண்ணியிருந்தாங்க. ஆனா என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அங்க போன பிறகு இந்த ஸ்டார் லைனர் ஸ்பேஸ் கிராஃப்ட்ல ஒரு டெக்னிக்கல் இஷ்யூ ஏற்பட்டுச்சு. இதனால அவங்க உடனடியா பூமிக்கு திரும்ப முடியாம இருந்துச்சு. பழுதான அந்த ஸ்பேஸ் கிராஃப்டும் தானாகவே பூமிக்கு வந்துருச்சு. சோ அதுக்கடுத்து இவங்களை எப்படியாவது பூமிக்கு அழைச்சிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி நாசா முடிவு பண்ணிருந்தாங்க. முதல்ல பாத்தீங்கன்னா பிப்ரவரி 2025 இவங்க வருவாங்கன்னு சொல்லப்பட்டுச்சு. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மறுபடியும் டிலே ஆகி ஒரு வழியாக இன்னைக்கு அவங்க பூமிக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. மார்ச் 18 இன்றைக்கு சாயங்காலம் 6 மணி போல கோஸ்ட் ஆஃப் புளோரிடால இவங்களுடைய கேப்சூல் வந்து லேண்ட் ஆச்சு. இந்த முறை பாத்தீங்கன்னா இவங்களை பூமிக்கு கூட்டு வந்து ஸ்பேஸ் எக்ஸ் உடைய க்ரூ 9 கேப்சூல் இவங்களோட பாத்தீங்கன்னா இன்னும் 2 ஆஸ்ட்ரோனட்ஸும் பூமிக்கு வந்திருக்காங்க. கேப்சூல்ல இருந்து வந்து இவங்க எல்லாரையுமே இப்ப நாசா டாக்டர்ஸ் உடைய பரிசோதனையில வச்சிருக்காங்க. 8 நாள் மிஷன்ல இருந்து கிட்டத்தட்ட 9 மாசம், அதாவது 286 நாள் அவங்க ஜீரோ கிராவிட்டில இருந்ததுனால அவங்களுடைய பாடியில நிறைய சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கு. முதல்ல பாத்தீங்கன்னா நம்ம மனித உடம்பு இங்க பூமியில பாத்தீங்கன்னா நிறைய மசில்ஸ் யூஸ் பண்ணோம். ஆனா அவங்க ஜீரோ கிராவிட்டில நிறைய மசில்ஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதனால அவங்களுடைய மசில் மாஸ் கம்மியா இருக்கு. இரண்டாவது பாத்தீங்கன்னா நம்ம காலை கீழே வச்சு அழுத்தி நடக்கிறோம். ஆனா அவங்க மேல பறந்துட்டே இருக்கிறதுனால அவங்க காலு கீழே பேபி ஃபீட்னு ஒரு விஷயம் உருவாகுது. அதாவது பாத்தீங்கன்னா அவங்க காலுக்கு அடியில உள்ள அந்த ஹார்டான டிஷ்யூஸ் எல்லாமே மறைஞ்சு போய் அவங்க காலை இப்ப கீழே வைக்கும் போது அவங்களுக்கு வலி ஏற்படும். மூன்றாவது பாத்தீங்கன்னா இங்க நம்ம பூமியில ஹார்ட் பாத்தீங்கன்னா வந்து பிளட்டை கொஞ்சம் வேகமா பம்ப் பண்ணும். அங்க ரொம்ப மெதுவாகவே பம்ப் பண்ணும். ஸோ அதனால அவங்களுடைய ஹார்ட்டும் ஷிங்க் ஆயிருக்கும்.